வணக்கம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற தம்பதிகள் ஓசியா தீர்க்கதரிசியும் அவனது மனைவி கோமேர். ஓசியா, ஜாஷுவா, ஜீசஸ் இந்த 3 வார்த்தைகளும் ஒன்று போலத்தான். ஹீப்ரு ரூட் வேர்ட் மீன்ஸ் சால்வேஷன், கர்த்தர் என் ரட்சிப்பு. ஓசியா என்றாலும் யோசுவா என்றாலும் இயேசு என்றாலும் இந்த ஒரே வார்த்தை. ஓசியாவுடைய மனைவி கோமேர், அதற்கு அர்த்தம் முழுமை. மற்றொரு வார்த்தைக்கு தீக்கனல். அவர்களுக்கு முதலாவது ஒரு பையன் பிறக்கிறான், மகன். ஜெஸ்ரேல் என்று ஆண்டவர் பெயரிடச் சொல்கிறார். நன்றாக கவனியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசிக்கும் அவனது மனைவி கோமேருக்கும் முதல் பிறக்கிற மகன் பேர் ஜெஸ்ரேல். அதற்கு அர்த்தம் யுத்த களம், இரத்தம் சிந்துதல். இந்த பேர் யாராவது வைப்பார்களா? தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து ஒரு மகள் பிறக்கிறாள், டாட்டர் லோருக்மா. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு இரக்கம் செய்வதில்லை. நோ மோர் கிரேஸ், நோ மோர் மெர்சி. இது ஒரு பெயர். மூன்றாவது ஒரு மகன் பிறக்கிறான், லோமி. அவனுக்கு பெயர் என் ஜனம் அல்ல. எப்படி அந்த பேருக்கு அர்த்தம்? யூ ஆர் நாட் மை பீப்புள் and I will not be your God. வட ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம், 10 கோத்திரம். ஓசியா அங்குதான் தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேலுக்கு விளக்க முறை பாடமாக நடத்த ஓசியாவை நன்றாக கவனியுங்கள். Please be listen very sensitive. ஓசியாவை விலை மகளை திருமணம் செய்ய சொல்லுகிறார். எப்படி? விபச்சாரியை திருமணம் செய்ய சொல்லுகிறார் ஆண்டவர். அவனும் திருமணம் செய்து 3 பிள்ளைகளையும் பெற்றான். அவர்களுக்கு காரணத்தோடு கர்த்தர் பெயரும் வைக்கிறார். ஓசியா 1:1. பேயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஓசியா தீர்க்கதரிசி, அவனுடைய தந்தை தகப்பன் பேயேர். அவனும் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆராய்ச்சியில் சொல்கிறார்கள். தீர்க்கதரிசியின் மகனாக ஓசியா தீர்க்கதரிசியாக இருக்கிறான். 2வது வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. நல்லா பார்த்துக்கோங்க. The land has committed great harlotry by departing from the Lord. இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளக்க வேண்டும். செயல்முறையில் மாதிரியாக, மாடல். நீ போய் ஒரு விபச்சாரியை திருமணம் செய்து வா. அவள் எப்படியோ அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள். 3வது வசனம். யாருமே அது செய்ய மாட்டார்கள். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். திப்லாயின் குமாரத்தி, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த குடும்பத்தாருடைய பரம்பரை தொழில் விபச்சாரம்,
வேசித்தனம், குலத்தொழிலாம் பரம்பரையாக. நமது காலத்தில் பொது மகளிர், விலை மாது, கணிகை என்றெல்லாம் பேர் இருக்கிறது. 40 ஆண்டுகள் தீர்க்க தரிசன ஊழியம், தன் குடும்பத்தை வைத்து செய்முறை விளக்கம். ஓசியா வடராஜ்யம், இஸ்ரவேல் 10 கோத்திரத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எப்பேற்பட்ட தீர்க்க தரிசிங்க! ஏசாயாவுக்கு இணையாக, ஏசாயா யூதேயா மக்களுக்கென்றால் ஓசியா இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எந்த ஊழியக்காரனுமே இதற்கு ஒத்துப்போக மாட்டான். ஓசியா ஒத்துப்போனான் ஐயா. விக்கிரக வழிபாடு, விபச்சார வாழ்க்கை, பொய், பேராசை, கொலை, பாகாலோடு பாவ வாழ்க்கை. இதுதான் இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் தேவனை விட்டு. ஓசியா 13, 9, 10, 11. ஓசியா சாப்டர் 13, 9, 10, 11. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். ஏன் இதை செய்தேன் தெரியுமா? இதற்கான பதிலுள்ள வசனம் பாருங்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6, 7. 1 சாமுவேல் சாப்டர் 8, 6 and 7. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். They have not rejected you, but they have rejected me. I should not reign over them. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. நம்ம உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் தெரியும். 5 வருடம் கழித்து கோமேர் கொஞ்ச காலம் ஓசியாவை விட்டு பிரிந்து, பாருங்க, தனது தகாத உறவுகளால் தப்பு செய்து வந்தாள். பழைய பாவ வாழ்க்கைக்குள் சென்றாள். எப்படி இஸ்ரவேல் ஜனம் கொஞ்சம் கீழ்ப்படிதலோடு இருப்பான். பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா இஸ்ரவேலின் தேவனை விட்டு விலகுவான். இதை ஒரு பாடமாக விளக்க ஓசியாவின் மனைவி 5 வருடம் வாழ்ந்தாள். அதற்கு பின்பு தன்னுடைய பாவ பழைய வாழ்க்கைக்குள் போய்விட்டாள். ஆண்டவர் ஓசியாவிடம், நல்லா கவனிங்க, கோமேரை திருத்தி மன்னித்து திரும்பவும் அவளை சேர்த்துக்கொள் என்றார். யாராவது இது செய்வாங்களாங்க? Such a great prophet ஓசியா. சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்த தம்முடைய ஊழியக்காரர் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஒப்பனையை உண்மையிலேயே இருவருக்குள்ளும் நடத்தி இதைப்போல் மனம் திரும்பினால் இஸ்ரவேலை சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க.
எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் சரி, பின்வாங்கி போனாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பினால், திருந்தி வந்தால் தேவன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் தான் இந்த பாடம். ஓசியா 14:1-2, 14:1-2. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. இதாங்க அவர் சொல்றார் திரும்ப திரும்ப. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ரிட்டர்ன் டு த லார்ட் யுவர் காட். தவறு செய்தாய், விழுந்தாய், திரும்பு. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். We will offer the sacrifices of our lips. ஓசியாவை தேவனைப் போலவும் அவன் மனைவி கோமேரை இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவும் பாவித்து அவர்களது குடும்ப வாழ்க்கையை வைத்து இஸ்ரவேலுக்கு பாடம் நடத்தியும் எதிர்பார்த்த மாற்றமில்லை. தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஓசியா ஒப்பு கொடுத்தார். அவனது மனைவியும் ஒத்துழைப்பு கொடுத்தாள். யாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்கக்கூடாது. இஸ்ரவேலின் மாற்றத்திற்காக இந்த தீர்க்க தரிசன ஊழியம் செய்த இந்த தியாக தம்பதிகளின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுவோம், மற்றதை விட்டு விடுவோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுவோம், மற்றதை விட்டு விடுவோம். பழைய வாழ்க்கையை விட்டு ஊழியக்காரரின் மனைவி என்ற நிலை கோமேருக்கு, ராகாபுக்கு ஒரு சல்மோன், ரூத்துக்கு ஒரு போவாஸ், பத்சேபாளுக்கு ஒரு தாவீது, கோமேருக்கு ஒரு ஓசியா. சங்கீதம் 139, 23, 24. Psalm 139, 23, 24. மனதில் கொண்டு நாம் ஜெபிப்போம். அடுத்த புதன்கிழமை இன்னொரு தம்பதிகளோடு கூட உங்களை சந்திக்கிறோம். ஆமேன். அல்லேலுயா.